அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். சார் அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்போ இந்த ஆபீஸ்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? நான் டிசிஷன் எடுக்க முடியாதா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? அதுக்காக தான் சொல்றேன், நம்ம அங்க போனா அந்த மார்க்கெட் அதெல்லாம் என்ன? work out ஆகாது சிபி சார். தமிழ் சிபி என்ன? பாருங்க ஜனாமா, சிபி சார் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த நார்வே கிளையண்ட் ரொம்ப கம்மியான விலைக்கு பேசுறான். இவர் அத போய் அக்ரி பண்ண சொல்றாரு. ஜானு, நாம அங்க லான்ச் ஆறது எவ்வளவு முக்கியம். இத பத்தி நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம். இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜானு. முதல்ல அவங்க ஆப்போசிட்ல இருக்க கம்பெனி ஒண்ணு நம்ம கிட்ட டீல் பேசினாங்கல்ல. ஆமா, அவ மார்க்கெட்டிங்ல ரொம்ப வீக் ஜானு. சும்மா பேருக்கு கம்பெனி நடத்திட்டு இருக்கா. இருக்கட்டும் சிபி, அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க. எந்த ப்ராமிஸும் கொடுக்க வேண்டாம். அவங்க கூட மீட்டிங் நடந்துச்சுன்னு அந்த நியூஸை மட்டும் லேசா கசிய விடுங்க. அந்த கிளையண்ட் விழுந்து அடிச்சு ஓடி வருவாங்க. அப்ப அவங்களுக்கு ரேட்டை கம்மி பண்ற மாதிரி கம்மி பண்ணி ஆர்டர் எடுத்துடலாம். ம், இந்த சின்ன விஷயத்துக்கு குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ம், சும்மா எல்லாம் இவங்க இவ்வளவு தூரம் வளரல. உழைப்பு, புத்திசாலித்தனம், திறமை, தைரியம் இது எல்லாமே இருக்க போய் தான் என் ஜானு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க. என் ஜானு பெரிய ஆளுதான். ஆமா, ஜனாமாவோட திறமையும் மதிப்பும் நமக்கு மட்டும் தெரிஞ்ச போதாது. தமிழ் என்ன, அதான் ஜானு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? இத பாரு, ஏதாவது வைல்டா பண்ணி வச்சிடாத. நானு ஓகே. ஐயா ஐயா பாத்து 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 பாத்தியா? பொறுமை பொறுமையா பொறுமையா விடுங்க விடுங்க, நீங்க விடுங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐயா என்னய்யா நீங்க இவ்வளவு வெயிட்ட ஒத்தாளா தூக்கிட்டு வருவீங்க? யாரா கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல. இத்தனை வருஷமா நான் தான் தூக்கிட்டு இருக்கேன் தம்பி. காலையில் பிபி மாத்திரை போடாமல் விட்டுட்டேன், அதான் கிருகிருன்னு வந்துருச்சு. ஐயா இத்தனை வருஷம் தூக்குனது வேற, இப்போவும் அதே வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. வயசாகுதுல்ல, உடம்பு பார்த்துக்கணும்ல. இனிமே நீங்கள் லோடு தூக்குற வேலைலாம் பார்க்க வேணாம். போய் மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கூட எடுத்துக்கங்களேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு எந்த வேலை ஈஸியாக தெரியுதோ அந்த வேலையை செய்யுங்க. ம் ஐயா, இந்த கம்பெனியில் உங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்காம இன்னும் வேலையில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இதோ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்றதுக்காகலாம் இல்லை, உங்களுக்கு வருமானம் கிடைக்கணுன்றதுக்காக தான். சரி, நீங்கள் வேலை செய்யலைன்ட்டு உங்களை யாரும் குறையும் சொல்ல போகிறது கிடையாது. ம் ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும்பா. ஐயா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி, நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீங்க, என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் போய் தூக்கலாமா? ஏன் ஐயா, நான் இந்த இடத்துல இருந்தால் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. இது நம்ம கம்பெனி, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும், பாகுபாடே பார்க்கக்கூடாது. நீங்கள் இங்கே இருங்க, நான் வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. சிபி சார், நாளைக்கு ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட் தானே சீஃப் கெஸ்டா வராரு. அப்போ ஓப்பனிங் ஸ்பீச் நீங்க பண்ணிடுறீங்களா? எப்படியோ ஜனாமா தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, நீங்க பண்ணிடுறீங்களா? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்களா? இதையே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? அப்புறம் வேற யார்கிட்ட சொல்றது? ஒண்ணு நீங்க பண்ணணும், இல்லைன்னா நான் பண்ணணும். ஏன், அதான் புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே பெரிய பொசிஷன்ல, அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானா?
யார சொல்றீங்க? அதான் மிஸ்டர் பிரபு ரொம்ப டேலண்டான பையன்ல, மொத்த கம்பெனி அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது போல. பிரபுவா? இவரதுக்கு திடீர்னு பிரபுவோட டாபிக் எடுக்கிறாரு? என்ன யோசிக்கிற? இல்ல, எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி? அவன் தானே இப்போதைக்கு உனக்கும் ஜானுக்கும் ஐடியல். அவனை மாதிரி நான் இல்லைன்னு ஜானு ஃபீல் பண்றாங்க போல. இந்த பாரு, அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. ஓஹோ, நாங்க பேசும்போது ஒட்டு கேட்டுட்டு தான் இவ்ளோ கோவமா? ரைட்டு ரைட்டு. அவனும் அவன் ஆளும் பிஹேவியரும் பொறுக்கி மாதிரி இருக்கா. தமிழ் முத்தமா, என்ன தமிழ்? தோசை ஊத்தி சாப்பிட போற முத்தமா. ஏன் என்கிட்ட சொன்னா நான் ஊத்தி தர மாட்டேனா? நீ வா, நீ போய் உட்காரு போ. அதெல்லாம் இல்ல முத்தமா, நானே ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு தமிழ், உட்காருன்னு சொல்றேன்ல. வா. இல்ல, எதுக்கு முத்தமா, விடுங்க. அத கூட நீ போய் உட்காரு தமிழ். என்ன தமிழ்? போ. என்னம்மா தோசை சுட்டுட்டு இருக்கியா? ஆமா மாமா, ஏம்மா ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பிட்ற? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது இல்லாம மேலும் கொஞ்சம் போட வேண்டியதா இருந்துச்சு. அதான் மாமா, அதெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். எந்த வேலையா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு பாக்குறது இல்லையா? சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துரும் மாமா. அப்புறம் எல்லா ஒர்க்கும் பெண்டிங் விழுந்துரும். அதான். முத்தம்மா, நீங்களும் ஒரு தோசை சாப்பிடுங்க. வேணாம் தம்பி. நீங்க இன்னும் சாப்பிடல தானே? ஆமா தம்பி. சரி இருங்க, நான் தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுங்க. அ, அ, சாப்பிடுங்க முத்தம்மா, நான் உங்க 2 பேருக்கும் தோசை ஊத்தி தரேன். இல்ல தம்பி. ஆ, இப்படி வாங்க. தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு ரேட்டிங் கொடுங்க. என்ன மீனா, பாத்தியா? இத்தனை வருஷத்துல உன் புருஷன் உனக்கு ஒரு தடவையாவது தோசை ஊத்தி கொடுத்துருப்பாரா? மருமகளுக்கு தோசை சுட்டு கொடுக்கறாரு பாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் தோசை ஊத்தி கொடுக்கறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னையெல்லாம் விட அவங்க முக்கியம். அதுவும் இல்லாம மருமக தமிழ் மேல உசிரியே வச்சிருக்காரு.